விஜய் வந்து அந்த மாணவிகளுக்கு வந்து பரிசு மாணவிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களோட இப்படி 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 தோளில் கை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதை வேல்முருகன் வந்து கொச்சையாக கூத்தாடி பயல்கள்லாம் அஞ்சுன்னு சொல்லி கை போட்டுன்னு கொஞ்சம் ஏதோ ஒரு கொச்சையாக பேசிவிட்டார். தமிழிசை கூட அதுக்கு கண்டித்திருக்கிறார். வேல்முருகன் பேசியது சரி என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவறு, பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் விஜய் வந்து என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நடிகராக இருக்கும்போது செய்தது எல்லாமே அதை வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். அரசியல்வாதியாக வந்த பிறகு வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 2 மாணவனை அப்படி தோளில் கை போட்டிங்கன்னா வந்து அது ஒரு பெருசாக தெரியாது. 2 மாணவிகள் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க அவங்க தோளில் கை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அது விமர்சனத்துக்குள்ளாகும். ஏன்னா வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்தவுடனே நீங்கள் அப்படி ஒரு கும்பிடு போட்டு ஒரு இதை கொடுத்துட்டு பக்கத்தில் அப்படி நின்று ஃபோட்டோ, அதாவது ஒரு 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 அந்த மேடைக்குன்னு ஒரு ஏன்னா ஒரு புரோட்டோக்கால், அதை நீங்கள் கண்ணியம்னு சொல்கிறதா, அது நீங்கள் போலி கண்ணியம்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு நடைமுறை இப்படி வந்து இதை வந்து நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறார். இப்போ வேல்முருகன் சொன்னதுன்றதை தாண்டி இப்போ 4 பேர் சொல்கிறோம்ல, என்னதான் இருந்தாலும் வயசு வந்த பொண்ணுங்க அவங்க தோல்லெல்லாம் கை போட்டுறக்கூடாது விஜய். சில பேர் என்னங்க தப்பு சகோதரி அப்படின்னு நினச்சி போட்டார். உடனே அடுத்த இன்னொருத்த 3வது ஒருத்தன் கேள்வி, ரைட்டியா எழுத்து வீட்டு பையன் கூட வந்து உன் பொண்ணு வந்து போய் சகோதரன்னு வந்து தோளில் கை போட்டால் நீ ஒத்துப்பியா? இப்படி விமர்சனங்கள் பெருகுகின்றன. இதை முடிஞ்ச வரை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான்.